Hello everyone, this is Subiksha. நான் ஒரு certified yoga instructor and the founder of Yoga Vriksham. ஸோ யோகா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக பண்ணுறோம், வெயிட் லாஸ்க்காக பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி யோகாவோட உண்மையான அர்த்தம் என்ன, அதோட பர்பஸ் என்ன, அது பண்ணுறனால நம்மளுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோ. யோகா அப்படின்ற வேர்டோட மீனிங் இஸ் டு யுனைட், டு ஜாயின். இட் ஹெல்ப்ஸ் டு யுனைட் யுவர் பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். யோகா அப்படின்ற ஒரு விஷயம் யார் மூலயமா வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சேஜ் பதஞ்சலி அப்படின்ற ஒரு முனிவர் மூலயமா தான் நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ அவர் ஃபார்முலேட் பண்ண ஒரு விஷயந்தான் வந்து யோக சூத்ரா அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட். ஸோ நம்மளே ரியலைஸ் பண்ணுறதுக்கு 8 பாதைகள் இருக்குது, 8 limbs இருக்குன்றாங்க, which is none other than அஷ்டாங்க யோகா. ஸோ he is the one who formulated அஷ்டாங்க யோகா. அஷ்டாங்க யோகானா என்னது அப்படின்றது இன்னும் கிளியராக பார்க்கலாம். அஷ்ட மீன்ஸ் 8, அங்க மீன்ஸ் பார்ட்ஸ். நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கும் காடோட கனெக்டிவிட்டியை ஃபீல் பண்ணுறதுக்கும் 8 பார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கார் அவர். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் அண்ட் சமாதி. இந்த 8 பார்ட்ஸை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். இந்த 8 பாதைகளில் ஃபர்ஸ்ட் ஒன் யமம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பீப்புளோட பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு நல்ல ஹார்மோனியஸான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான நெறிமுறைகளை தான் வந்து இயமத்தில் சொல்கிறாங்க. ஸோ த செகண்ட் ஒன் இஸ் நியமா. ஸோ நம்ம டிசிப்ளின்டாக வச்சுக்கவும் நம்ம மைண்டுக்குள்ளே பியூராக இருக்கிறதுக்கான விஷயங்களை தான் வந்து நியமத்தில் சொல்கிறாங்க. மூணாவது ஆசனம். ஸோ நம்மளோட மைண்ட் அண்ட் பாடியை ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் வந்து ஆசனம். These are physical postures to help our body and mind be still. நாலாவதாக இருக்கக்கூடியது பிராணாயாமம். பிராணா ப்ளஸ் யாமம். பிராணா அப்படின்றது லைஃப் ஃபோர்ஸ் ஆர் வைட்டல் எனர்ஜின்னு சொல்லலாம். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா லிவிங் ஆர்கன்ஸ்குள்ளேயுமே வைட்டல் எனர்ஜி, லிவிங் ஃபோர்ஸ் இருக்கனால தான் அது இயங்குது. இட் இஸ் லிவிங், இட் இஸ் எக்ஸிஸ்டிங். இந்த வைட்டல் எனர்ஜி ஆர் லைஃப் ஃபோர்ஸை சேனலைஸ்டாக கொண்டு போகிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் வந்து பிராணாயாமம். அஞ்சாவதாக இருக்கக்கூடியது பிரத்யாகாரம். ஸோ இந்த வேர்ல்டை நம்ம வந்து இந்த 5 புலன்கள் மூலயமா தானே உள்வாங்குறோம். ஸோ இந்த 5 சென்சஸ்க்கு தேவையான நல்ல விஷயங்களை ஃபீட் பண்ணி எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து பிரத்யாகாரம். ஆறாவதாக இருக்கிறது தாரணை. ஒன் பாயிண்டடாக நம்மளோட மைண்டை கொண்டு வர ஒரு ப்ராக்டிஸ் தான் வந்து தாரணை. அடுத்தது தியானம். நம்மளை மறந்து நேச்சுரலாக எஃபர்ட்லெஸ்ஸாக நம்மளுக்குள்ள இன்வர்டாக அவேர்னஸ் கொண்டு வர ஒரு ஸ்டேட் தான் வந்து தியானம். பிரத்யாகாரம், தாரணை, தியானம் இது 3 சரியாக நடக்கும் போது நம்மளுக்குள்ள நம்மளை மறந்து ஒரு விதமான பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டை அட்டைன் பண்ணுறது தான் வந்து சமாதி நிலை. இந்த 8 பார்ட்ஸில் நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம், ஒரு எதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கோம் அப்படின்றத இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி அதில் இம்ப்ரூவ் பண்ணும்போது இன்னும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஹாப்பியான லைஃப்பை நம்மளால் லீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நிறையா யோகா ரிலேட்டடான கான்டென்ட்ஸை கொடுக்கறதுக்கு ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ.